நம்ம வந்து சாப்பிடக்கூடாத உணவுகள், இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் மனித உணவே கிடையாது. இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு, இந்த உணவுகளை சாப்பிட்டனால, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளெல்லாம் சாப்பிட்டனால நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை, இதெல்லாம் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம், வெறி எல்லாம் ஏற்படுது. வன்முறை உணர்ச்சி ஏற்படுது. அப்புறம் ஆடம்பரமாக சொகுசாக வாழணும், அதுக்காக மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஏற்படுது. நோய்கள் வருகிறது, வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படுகிறது, குற்றங்கள் செய்கிற ஒரு மனப்பான்மை ஏற்படுகிறது. இயற்கைக்கு நாம் ஏன் கட்டுப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அளவுக்கு அதிகமான வலிமை வந்தோடனே நாம் ஏன் எதுக்கு இயற்கைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்து நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையை கட்டுப்படுத்தாமல் இயற்கையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இயற்கைக்கு கட்டுப்படணும், ஆனால் நம்ம இயற்கையை கட்டுப்படுத்துகிறோம். பெண்களுக்கு கட்டுப்பட வேண்டும், ஆனால் நம்ம பெண்களையே கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்த பார்க்கிறோம். நம்முடைய சொகுசான வாழ்க்கைக்காக பெண்களை அடிமையாக பயன்படுத்தி நாம் வந்து சோம்பேறியாக வாழலாம், சொகுசாக வாழலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அது அப்படிப்பட்ட அப்போது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல வன்முறை உணர்ச்சி, குற்றங்கள் பெருகி போச்சு, விபத்துகள் அதிகமாக போச்சு, மனித வாழ்வே ஆபத்தாக போயிடுச்சு. இன்றைக்கி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நோய்களில் மாட்டிக்கிட்டோம், நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். அப்போது நமது வாழ்க்கை இப்போ போராட்டமாக போச்சு. நம்ம தவறான உணவை சாப்பிட்டதுனால நமது வாழ்க்கை இப்போ போராட்டமாக போச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், மனித வாழ்க்கை என்றைக்குமே போராட்டம் தான். அப்போ நம்ம அந்த போராட்டத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய போராட்டம். நீங்கள் தானியம், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிடவே கூடாது. பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த உணவுகள் தான் மனித உணவுகள். இதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது மிகப்பெரிய போராட்டம். அது ரொம்ப எளிதான விஷயமே கிடையாது. மனம் போன போக்கில் நீங்கள் வந்து மீன் சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது, தயிர், மோர், வெண்ணெய் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் மனம் போன போக்கில் வாழ்கிற இந்த மனுஷங்களை கட்டுப்படுத்தி நீ இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடணும், மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும், அப்போ தான் நீ நோயிலிருந்து விடுபடுவ, அப்போ தான் இங்கே குற்றங்கள் நடக்காது, வன்முறை உணர்ச்சிகள் எதுவும் இருக்காது, அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது, ஆண் பெண் சமத்துவமாக மகிழ்ச்சியாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழணும் அப்படின்னா, நோய்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு அப்படின்னு கட்டுப்படுத்துறதுக்குல, மனித உணவுகளா, காய்கறிகளா, கீரைகளா, இந்த மூலிகைகளா, கீரைகளா இதை தான் சாப்பிட்ணுமா, ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாதா, மீனெல்லாம் சாப்பிடக்கூடாதா, பால், தயிர், மோர், வெண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாதா, அப்போ இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணுமா அப்படின்னு ஒன்றை நீ கட்டுப்படுத்துறதுக்குல, கட்டுப்படுத்தி அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அந்த கொள்கையை ஏற்று மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கொள்கையை ஏற்று நீ வாழ்கிறல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய போராட்டம். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றதே மிகப்பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம். என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையில் இருந்துக்கிட்டு விலகி விடுபட்டு இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ற அந்த வாழ்க்கை முறைக்குள்ள கடுமையான போராட்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டால் நீ நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், அதிக நாட்கள் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், இப்போ மென்மையானவர்களாக வாழலாம், அன்பு, பாசம் இது போன்ற உணர்ச்சிகளோடு நம்ம வாழலாம். அப்படி நீ அந்த மாதிரி அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயங்கினா, ஐயோ இது எனக்கு கஷ்டம், என்னால் முடியாது அப்படின்னு நீ நினச்சி நீ கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா, தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்று கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பித்த அப்படின்னு வச்சுக்கேன், சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தா உன்னுடைய போராட்டம் வேறு ஒரு இடத்துல நடக்கும். என்னென்னா நோய்களோடு போராட ஆரம்பிச்சிருவேன், குற்ற உணர்ச்சிகளோடு போராட ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் அடிமைத்தனத்தோடு போராட ஆரம்பிச்சிருவேன், ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, பாதுகாப்பற்ற வாழ்க்கையோடு அழிவை நோக்கி போராட ஆரம்பிச்சிருவேன். அழிவோடு நீ போராட ஆரம்பிச்சிருவேன், ஆபத்துகளோடு போராட ஆரம்பிச்சிருவேன். அதனால் எது உனக்கு பெஸ்ட்டு, நோய்கள் இல்லாத இந்த நோய்களை தராத மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு மனித உணவுகளோடு நீ போராட போறியா, இந்த உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த உணவுகளை கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பதில் நீ போராட போறியா, இல்லைன்னா கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு உன் உடம்புல நோயை வரவழைச்சி அந்த நோய்களோடு போராட போறியா, இல்லை மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையோடு போராட போறியா, பாதுகாப்பற்ற ஆபத்தை நோக்கி ஒரு வாழ்க்கையோடு நீ போராட போறியா, இல்லது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்காக ஒரு மகிழ்ச்சியான சமத்துவம் நிறைந்த அன்பு பாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும் அப்படின்னா நீ அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற அந்த போராட்டத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்.
உணவு கட்டுப்பாட்டு, அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை நீ ஏற்றுக்கிட்டு அதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அப்போ அதுவும் ஒரு போராட்டம் தான். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, அது மிக கடுமையான போராட்டம். நான் இது தான் சாப்பிடுவேன், நான் மீன்லாம் சாப்பிட மாட்டேன், முட்டைலாம் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், தயிர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, தானியங்கள் இட்லி பூரி பொங்கல்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், தானியங்களே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம், கடுமையான போராட்டம். அப்படி போராடினா உனக்கு நோய் வராது. அப்போ நீ எதோட போராட போகிற? கண்டதையும் சாப்பிட்டு நோயை வரவழைத்து கொண்டு நோய்களோடு போராட போறியா, விபத்துகளோடு அழிவுகளோடு போராட போறியா, இல்லை நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து மென்மையானவர்களாக மாறி அன்பு பாசம் நிறைந்தவர்களாக மாறி நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக வாழ்வதற்காக இந்த உணவு கட்டுப்பாட்டை ஏற்று வாழ்கின்ற அந்த போராட்டத்தை மேற்கொள்ளப் போகிறீர்களா? இதுதான் கேள்வி.